வார்த்தைகள் என்பவை வெறும் காற்று அதிர்வுகள் அல்ல. அவை ஒரு மனிதனின் மனதிலுள்ள எண்ணங்களை சுமந்து சென்று மற்றவர் மனதில் மாற்றங்களை ஏற்படுத்தும் வல்லமை கொண்டவை. ஒரு சொல் ஒருவனை வாழ வைக்கும், அதே சொல் ஒருவனை வீழ்த்தவும் முடியும். இன்றைய நவீன அறிவியல் அதிர்வு தத்துவம், வைப்ரேஷன் தியரி பற்றி பேசுகிறது. நாம் உச்சரிக்கும் ஒவ்வொரு சொல்லும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணை ஃப்ரீக்குவன்சியை கொண்டுள்ளது. நீங்கள் ஒருவரிடம் அன்பாக பேசும்போது உங்கள் நரம்பு மண்டலத்தில் ஆக்சிடோசின் போன்ற நல்ல ஹார்மோன்கள் சுரக்கின்றன. அதே சமயம் நீங்கள் கோபமாகவோ அல்லது வன்மத்துடனோ பேசும்போது அது உங்கள் உடலிலும் கேட்பவர் உடலிலும் அழுத்த ஹார்மோன்களை உருவாக்கி நரம்பு மண்டலத்தையே பாதிக்கிறது. நீங்கள் வெளியிடும் ஒவ்வொரு சொல்லும் ஒரு கர்மா. அது காற்றில் கரைந்து போவதில்லை. அது ஒரு ஆற்றலாக மாறி அதன் விளைவை உங்களை நோக்கியே திருப்பி விடுகிறது. தீய சொற்களை பயன்படுத்துவது மற்றவர்களை பாதிப்பதற்கு முன்பே உங்கள் சொந்த நரம்பு மண்டலத்தை தான் முதலில் சிதைக்கிறது. ஒரு கர்மயோகி தனது வாக்கை எப்படி கையாள வேண்டும்? உன் பேச்சில் அமைதி இருக்கட்டும், உண்மை இருக்கட்டும், அது மற்றவர்களுக்கு பயன் தருவதாக இருக்கட்டும். இன்றைய கம்யூனிகேஷன் வகுப்புகளில் எப்படி பேசினால் காரியம் நடக்கும் என்றுதான் முதலில் கற்றுத்தருகிறார்கள். ஆனால் கர்மயோகம் எப்படி பேசினால் உங்கள் ஆன்மா வலிமை பெறும் என்று கற்றுத்தருகிறது. வாக்கின் சக்திக்கு மிக சிறந்த உதாரணம் மந்திரங்கள். மந்திரங்கள் என்பவை ஒரு குறிப்பிட்ட ஒழுங்கில் அமைக்கப்பட்ட வார்த்தைகள். அவை மீண்டும் மீண்டும் உச்சரிக்கப்படும் போது ஒருவனின் ஆழ் மனதில் இருக்கும் திரையை விலக்கி பேராற்றலை வெளிப்படுத்துகிறது. அதேபோல் நீங்கள் தினமும் உங்களை பற்றி நீங்களே சொல்லிக்கொள்ளும் வார்த்தைகளும் மிக முக்கியம். என்னால் முடியாது, நான் ஒரு தோல்வியாளன் என்று சொல்லிக்கொள்வது உங்கள் நரம்பு மண்டலத்திற்கு நீங்கள் கொடுக்கும் விஷம். வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுங்கள். அவை உயிரற்றவை அல்ல. நீங்கள் பேசும் ஒவ்வொரு சொல்லும் பிரபஞ்சத்தில் பதிவாகிறது. தூய்மையான வலிமையான சொற்களை பேசுங்கள். அது உங்கள் வாழ்வை மட்டுமல்ல, இந்த உலகையே மாற்றும் வலிமை கொண்டது. உங்கள் நாக்கை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருங்கள். அது ஒரு கூர்மையான வாள் போன்றது. அதை பிறரை காயப்படுத்த பயன்படுத்தாமல் பிறரை ஊக்கப்படுத்தவும் அறிவை பரப்பவும் பயன்படுத்துங்கள். உங்கள் வார்த்தைகள் தேனைப் போல இனிமையாகவும் இடியைப் போல வலிமையாகவும் இருக்கட்டும். அந்த வாக்கின் சக்தியே உங்களை ஒரு மகா புருஷனாக மாற்றும். இன்று நாம் எங்கு திரும்பினாலும் சின்னங்கள், சிம்பல்ஸால் சூழப்பட்டிருக்கிறோம். ஒரு பெரிய செய்தியை அல்லது உணர்வை ஒரே ஒரு சிறிய படத்தில் அடக்கிவிட முடிகிறது. இன்றைய கார்ப்பரேட் நிறுவனங்கள் தங்கள் சின்னங்களை மக்கள் மனதில் பதிய வைக்க கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவிடுகிறார்கள். ஆனால் இந்த சின்னங்களின் பின்னால் இருக்கும் மாபெரும் உளவியல் இரகசியங்களை கர்மயோகி அன்றே கண்டுபிடித்துள்ளார். சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், சின்னங்கள் என்பவை வெறும் படங்கள் அல்ல, அவை அருவமான அப்ஸ்ட்ராக்ட் கருத்துக்களை உருவமாக மாற்றும் கருவிகள். மனித மனம் எப்போதும் ஒரு பிடிமானம் இல்லாமல் சிந்திக்க முடியாது. நாம் எதை சிந்தித்தாலும் ஒரு உருவமாகவோ அல்லது ஒரு பெயராகவோ தான் நம் மனதில் அது தோன்றும். அன்பு என்று சொன்னால் கூட ஒரு குழந்தையின் முகமோ அல்லது ஒரு தாயின் அரவணைப்போ நம் நினைவுக்கு வரும். அந்த உருவம்தான் சின்னம். அறிவியல் ரீதியாக பார்த்தால் நமது மூளையின் வலது பக்கம் ரைட் பிரெயின் படங்களையும் சின்னங்களையும் மிக வேகமாக புரிந்து கொள்கிறது. ஒரு பக்க அளவிலான கட்டுரைகளை விட ஒரு சின்னம் நம் ஆழ்மனதில் ஆழமான பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இதனால்தான் நம் முன்னோர்கள் ஆன்மீக கருத்துக்களை சின்னங்களாக மாற்றினார்கள். ஒரு சிலையோ ஒரு ஓங்கார சின்னமோ இவை அனைத்தும் மனதை ஒருமுகப்படுத்த உதவும் மனோரீதியான லேபிள்கள்.
இன்றைய இளைஞர்களிடம் ஒரு தவறான கருத்து இருக்கிறது. ஆன்மீகம் என்பது ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒன்றை பற்றியது, அதற்கு சின்னங்கள் எதற்கு என்று கேட்கிறார்கள். நீ எப்படி ஒரு கம்ப்யூட்டர் ஐக்கானை கிளிக் செய்தால் ஒரு மென்பொருள் திறக்கிறதோ, அதுபோல ஒரு சின்னத்தை நீ தியானிக்கும்போது அது உனக்குள் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட தெய்வீக ஆற்றலை திறக்கிறது. சின்னங்கள் என்பவை ஒரு பெரிய சக்தியை ஒரு சிறிய புள்ளியில் குவித்து வைக்கும் ஜிப் ஃபைல் போன்றது. நீங்கள் ஒரு கோவிலுக்கோ அல்லது வழிபாட்டு தலத்திற்கோ செல்லும்போது அங்கிருக்கும் சின்னங்கள் உங்கள் உணர்ச்சிகளை தட்டி எழுப்புகின்றன. அந்த சின்னம் கடவுள் அல்ல, ஆனால் அந்த சின்னம் இல்லாமல் உயர்ந்த எண்ணத்தை உங்கள் மனம் தொட முடியாது. ஒரு கர்மயோகிக்கு இந்த சின்னங்கள் ஒரு கருவியாக பயன்படுகின்றன. சின்னம் என்பது ஒரு ஆரம்பம் மட்டுமே, அது முடிவல்ல. நாம் ஒரு படிக்கட்டில் ஏறுகிறோம் என்றால் அந்த படிக்கட்டிலேயே அமர்ந்துவிடக்கூடாது, அது நம்மை மேலே கொண்டு செல்ல வேண்டும். அதுபோலவே நாம் அன்றாடம் பயன்படுத்தும் மத சின்னங்கள் உங்களை ஒரு உயர்ந்த மனிதனாக மாற்ற வேண்டுமே தவிர உங்களை ஒரு மத வெறியனாக மாற்றிவிடக்கூடாது. இன்று நீங்கள் பயன்படுத்தும் ஒவ்வொரு பிராண்ட் லோகோவும் உங்கள் நுகர்வோர் ஆசையை தூண்டுகிறது என்றால், ஆன்மீக சின்னங்கள் உங்கள் உள் மன அமைதியை தூண்ட வேண்டும். உங்கள் மனதின் மொழியை புரிந்து கொள்ளுங்கள். உங்களை சுற்றியுள்ள சின்னங்கள் எத்தகைய எண்ணங்களை உங்களுக்குள் உருவாக்குகின்றன என்பதில் கவனமாக இருங்கள். ஒரு உயர்ந்த லட்சியத்திற்கு ஒரு சின்னத்தை உருவாக்குங்கள். அந்த சின்னத்தை பார்க்கும்போதெல்லாம் நான் யார், நான் எதை நோக்கி செல்கிறேன் என்ற கேள்வி உங்களுக்குள் எழட்டும். உருவத்திலிருந்து அருவத்திற்கு செல்வதே உண்மையான அறிவு பயணம். இன்று நாம் உலகத்தை மாற்றப் போகிறோம், சமூகத்திற்கு சேவை செய்யப் போகிறோம் என்று பேசுவதை பெருமையாக கருதுகிறோம். சமூக ஊடகங்களில் ஒருவருக்கு உதவி செய்வது போன்ற புகைப்படத்தை பதிவிட்டு எத்தனை லைக்ஸ் கிடைக்கிறது என்று காத்து கிடைக்கிறோம். ஆனால் கர்மயோகத்தின் மிக முக்கியமான மற்றும் சற்றே அதிரடியான கேள்வி இதுதான்: உண்மையில் நீங்கள் உலகிற்கு உதவி செய்கிறீர்களா அல்லது உலகம் உங்களுக்கு உதவி செய்கிறதா? சுவாமி விவேகானந்தர் ஒரு மாபெரும் உண்மையை சொல்கிறார்: உலகம் உங்கள் உதவிக்காக காத்து கொண்டிருக்கவில்லை, நீங்கள் இல்லாவிட்டாலும் உலகம் இயங்கும். இது கேட்பதற்கு சற்று வருத்தமாக இருக்கலாம், ஆனால் இதன் ஆழமான உளவியல் ரகசியம் என்னவென்றால், நாம் செய்யும் உதவி என்பது உண்மையில் நம்மை நாமே தூய்மைப்படுத்தி கொள்ளும் ஒரு பயிற்சிதான். இன்றைய கார்ப்பரேட் நிறுவனங்கள் அல்லது தன்னார்வ தொண்டுகளில் ஒருவிதமான மறைமுக பெருமை ஒளிந்திருக்கிறது. நான் இவர்களுக்கு சோறு போடுகிறேன், நான் இவர்களுக்கு கல்வி தருகிறேன் என்ற அந்த நான் என்னும் அகங்காரம் மிகவும் ஆபத்தானது. சுவாமிஜி சொல்கிறார், நீங்கள் யாருக்காவது ₹1 தர்மம் செய்தால் அதற்காக அந்த ஏழைக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும். ஏனெனில் உங்கள் தயாள குணத்தை வெளிப்படுத்த அவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறார். விஞ்ஞான ரீதியாக பார்த்தால் நாம் ஒருவருக்கு உதவி செய்யும்போது நம் மூளையில் செரோட்டோனின் மற்றும் எண்டோர்பின் போன்ற ஹார்மோன்கள் சுரக்கின்றன. இது நமக்கு ஒருவிதமான நிறைவை தருகிறது. அதாவது உதவி வாங்குபவரை விட உதவி செய்பவர்தான் அதிக மனநல பயனை அடைகிறார். அப்படி இருக்க நான் ஏதோ ஒரு பெரிய காரியம் செய்துவிட்டேன் என்று கர்வம் கொள்வது எவ்வளவு பெரிய அறியாமை! உலகம் என்பது ஒரு மாபெரும் உடற்பயிற்சி கூடம். இங்கே நாம் செய்யும் ஒவ்வொரு சேவையும் நம்முடைய ஆன்மீக தசைகளை வலுப்படுத்துவதற்கான பயிற்சிகள் மட்டுமே. உலகை திருத்துவது என்பது ஒரு சாத்தியமில்லாத ஒன்று. ஏனெனில் உலகம் ஒரு நாயின் வால் போன்றது. அதை நிமிர்த்த முயன்றாலும் அது மீண்டும் சுருண்டு கொள்ளும். ஆனால் அந்த முயற்சியில் ஈடுபடும்போது உங்கள் உள்ளம் தூய்மையடைகிறது என்கிறார் சுவாமி விவேகானந்தர். நீங்கள் சேவை செய்யும்போது மேல்நிலையிலிருந்து செய்யாதீர்கள். ஒரு சகோதரனாக, ஒரு சக மனிதனாக செய்யுங்கள். கடவுளுக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்வது தெய்வ நிந்தனை.
ஏனென்றால் உலகை படைத்தவனுக்கு உங்கள் உதவி தேவையில்லை. ஆனால் அந்த இறைவனே ஏழையாகவும் நோயாளியாகவும் உங்கள் முன் இருக்கிறார். அவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். எனவே உதவி செய்வதை புகழுக்காகவோ அல்லது கைமாறு கருதியோ செய்யாதீர்கள். உலகம் எனக்கு ஒன்றுமே கடன்பட்டிருக்கவில்லை. ஆனால் நான் உலகிற்கு எல்லாவற்றையும் கடன்பட்டிருக்கிறேன். இந்த உணர்வோடு செயல்படுங்கள். எப்போது நீங்கள் நான் செய்கிறேன் என்ற எண்ணத்தை விடுத்து இது என் கடமை, இது என் தூய்மைக்கான வழி என்று கருதுகிறீர்களோ அப்போதுதான் அந்த சேவை உண்மையான கர்மயோகமாக மாறும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் உண்மையில் நீங்கள் உங்களையே உயர்த்தி கொள்கிறீர்கள். இந்த தெளிவு வந்துவிட்டால் உங்கள் சேவையில் பணிவு இருக்கும், அன்பு இருக்கும். அந்த சேவை உங்களை சோர்வடைய செய்யாது, மாறாக உங்களை ஒரு மகாத்மாவாக மாற்றும். இன்று மருத்துவ உலகம் ஒரு பெரிய உண்மையை கண்டறிந்துள்ளது. நாம் சந்திக்கும் பெரும்பாலான நோய்கள், இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், இதயம் சம்பந்தமான கோளாறுகள் அனைத்திற்கும் அடிப்படை மன அழுத்தம். ஏன் இந்த அழுத்தம் ஏற்படுகிறது? நாம் செய்யும் வேலையா நம்மை அழுத்துகிறது? இல்லை, அந்த வேலையின் முடிவை பற்றிய நமது கவலையும் எனக்கு இதனால் என்ன பலன் கிடைக்கும் என்ற சுயநலமுமே நம்மை நோயாளிகளாக்குகின்றன. சுயநலமற்ற உழைப்பு என்பது வெறும் ஆன்மீக பயிற்சி மட்டுமல்ல, அது உடல் நலத்திற்கும் நீண்ட ஆயுளுக்கும் மிக சிறந்த மருந்து என்கிறார் விவேகானந்தர். இதை ஒரு நவீன உதாரணத்தோடு விளக்குகிறேன். நீங்கள் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். நான் ஜெயிக்காவிட்டால் என் மானம் போய்விடும், எனக்கு பரிசு கிடைக்காது என்று பதட்டத்துடன் ஓடினால் உங்கள் இதயம் வழக்கத்தை விட வேகமாக துடிக்கும், தசைகள் இறுகும், விரைவில் சோர்வடைவீர்கள். இதுதான் சுயநலமான உழைப்பு. ஆனால் ஒரு குழந்தை விளையாடுவதை பாருங்கள். அது ஓடுவதையே இன்பமாக கருதுகிறது. அது ஓடும்போதே இன்பத்தை அனுபவிக்கிறது. அந்த விளையாட்டில் பதட்டம் இல்லை, அந்த செயலிலேயே ஒரு நிறைவு இருக்கிறது. அந்த விளையாட்டை அது அனுபவிக்கிறது. அங்கே சோர்வு உடனே வருவதில்லை. அறிவியல் ரீதியாக நாம் ஒரு வேலையை தீவிரமான சுயநலத்துடன் செய்யும்போது நமது மூளை கார்டிசோல் மற்றும் அட்ரினல் போன்ற ஹார்மோன்களை அளவுக்கு அதிகமாக சுரக்கிறது. இவை நீண்ட காலத்தில் நம் நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கின்றன. மாறாக நீங்கள் பிரதிபலன் எதிர்பார்க்காமல் மற்றவர்களுக்கு உதவும்போது அல்லது ஒரு வேலையை சமூக நலனுக்காக செய்யும்போது மூளையில் டெரோட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற மகிழ்ச்சி ஹார்மோன்கள் சீராக சுரக்கின்றன. இது இரத்த அழுத்தத்தை குறைத்து இதய துடிப்பை சீராக்குகிறது. உங்களுடைய சக்தியை நீங்கள் எப்போது வீணடிக்கிறீர்கள் தெரியுமா? பயப்படும்போது, கவலைப்படும்போது, பொறாமைப்படும்போது. ஒரு கர்மயோகி எதற்கும் அஞ்சுவதில்லை, யாரிடமும் எதையும் எதிர்ப்பதில்லை. அவனது நரம்பு மண்டலம் இரும்பைப் போல உறுதியானது. இன்றைய இளைஞர்கள் பேர்ன் அவுட் என்ற சொல்லால் பாதிக்கப்படுகிறார்கள். அதாவது வேலை செய்து களைப்படைந்து விடுகிறார்கள். உண்மையில் வேலை உங்களை களைப்படைய செய்யாது. நான் இவ்வளவு செய்தும் எனக்கு பதவி உயர்வு கிடைக்கவில்லையே என்ற அந்த பற்றுதான் உங்களை மனரீதியாக சிதைக்கிறது. கர்மயோகம் சொல்லும் பற்றற்ற நிலை என்பது வேலையில் ஈடுபாடில்லாமல் இருப்பது அல்ல, மாறாக வேலையின் முடிவில் உங்கள் மன சமநிலையை இழக்காமல் இருப்பது. சுயநலமற்ற உழைப்பு உங்களை ஒரு இயக்க சக்தியாக மாற்றுகிறது. நீங்கள் சுயநலத்தை விட விட உங்கள் ஆற்றல் வீணாகாமல் சேமிக்கப்படுகிறது. அந்த சேமிக்கப்பட்ட ஆற்றல் உங்கள் உடலின் ஒவ்வொரு செல்லுக்கும் புத்துயிர் அளிக்கிறது. இதனால்தான் மகான்கள் மற்றும் சமூக சேவகர்கள் மிக முதுமையிலும் சுறுசுறுப்பாகவும் தெளிவான சிந்தனையுடனும் இருந்தார்கள். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கைகளில் இருக்கிறது. நீங்கள் செய்யும் வேலையை ஒரு பாரமாக நினைக்காமல்
அதை ஒரு சேவையாகவும் வழிபாடாகவும் மாற்றுங்கள். இதை நான் உலகிற்காக செய்கிறேன், உலக நன்மைக்காக செய்கிறேன் என்று மனதிற்கு சொல்லுங்கள். அப்போது உங்கள் வேலை உங்களை நோயாளி ஆக்காது, மாறாக உங்களை ஒரு நீண்ட ஆயுள் கொண்ட வீரனாக மாற்றும். தூய இதயம் கொண்டவனுக்கு நோய் அணுகுவதில்லை. சுயநலமற்ற உழைப்பை உங்கள் வாழ்க்கையின் அங்கமாக்கிக் கொள்ளுங்கள். அதுவே உன்னதமான மருந்து. இன்று நம்மிடம் எல்லாம் இருக்கிறது, ஆனால் ஒன்று மட்டும் இல்லை. அது தன்னிறைவான கட்டுப்பாடு, செல்ஃப் கண்ட்ரோல். காலையில் எழுந்தவுடன் மொபைல் ஃபோனை எடுக்கக்கூடாது என்று நினைக்கிறோம், ஆனால் கை தானாக அங்கே செல்கிறது. 1 மணி நேரம் படிக்க வேண்டும் என்று அமர்கிறோம், ஆனால் 5 நிமிடத்தில் மனம் எங்கோ அலைப்பாகிறது. நாம் நம் மனதை ஓட்டுகிறோமா அல்லது நம் மனம் நம்மை ஓட்டுகிறதா? சுவாமி விவேகானந்தர் கர்மயோகத்தில் இவ்வாறு கூறுகிறார். மனத்தை கட்டுப்படுத்துவதை ஒரு தேரோட்டியின் உதாரணத்தை கொண்டு விளக்குகிறார். ஒரு தேரில் 5 குதிரைகள் கட்டப்பட்டுள்ளன என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த குதிரைகள் ஒவ்வொன்றும் ஒரு திசையில் ஓட நினைத்தால் அந்த தேர் கவிழ்ந்துவிடும். அதே குதிரைகள் ஒரு திறமையான வண்டிக்காரனின் பிடியில் இருந்தால் அவை உங்களை சரியான இலக்கை நோக்கி கொண்டு செல்லும். இங்கே குதிரைக்காரன் என்பது 5 புலன்கள், தேர் என்பது நம்முடைய உடல். அந்த வண்டிக்காரன் அல்லது தேரோட்டிதான் நம்முடைய புத்தி அல்லது சங்கல்பம். இன்றைய அட்டென்ஷன் எக்கனாமி உலகில் ஒவ்வொரு செயலையும் உங்கள் கவனத்தை திருட காத்து கொண்டிருக்கிறது. உங்கள் புலன்களாகிய அந்த குதிரைகள் நோட்டிஃபிகேஷன் என்ற சத்தத்தை கேட்டவுடன் மலையிலிருந்து கீழே பாய துடிக்கின்றன. நீங்கள் விழிப்புணர்வுடன் இல்லையென்றால் அந்த பாய்ச்சல் உங்களை மன அழுத்தத்திலும் நேர விரயத்திலும் கொண்டு போய் சேர்த்துவிடும். மனதை அடக்குவது என்பது அதன் ஆற்றலை அழிப்பது அல்ல, மாறாக அதன் ஆற்றலை ஒருமுகப்படுத்துவது. ஒரு மலையிலிருந்து விழும் அருவி சிதறி ஓடினால் அது வெறும் சேறு. ஆனால் அதே நீரை ஒரு அணையில் தேக்கி ஒரு சிறிய குழாய் வழியாக செலுத்தினால் அது மின்சாரத்தை தயாரிக்கும் பேராற்றலாக மாறுகிறது. அதுபோல்தான் உங்கள் மனமும். கர்மயோகம் நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்னவென்றால், நீயே உனக்கு எஜமான். ஒரு வேலையை செய்யும்போது உங்கள் புலன்கள் உங்களை கட்டுப்படுத்த அனுமதிக்காதீர்கள். நீங்கள் எப்போது ஒரு ஃபோனை பார்க்க வேண்டும், எப்போது வேலையில் மூழ்க வேண்டும் என்பதை நீங்கள்தான் தீர்மானிக்க வேண்டும். எவன் ஒருவன் தனது மனதின் அலைகளை அடக்க கற்றுக்கொண்டானோ அவனுக்கு இந்த உலகம் அடிபணியும். அறிவியல் ரீதியாக பார்த்தால், நாம் நமது மனதை கட்டுப்படுத்த பழகும்போது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் எனப்படும் பகுதி வலுவடைகிறது. இதுதான் திட்டமிடல் மற்றும் முடிவெடுக்கும் திறன் கொண்ட பகுதி. நீங்கள் ஒரு சிறிய ஆசையை தள்ளி போடும்போது உங்கள் மன உறுதி ஒரு தசை போல் வலுப்படுகிறது. நீ ஒரு அடிமையாக இருக்காதே. உங்கள் ஆசைகளுக்கும் கோபத்திற்கும் உணர்ச்சிகளுக்கும் நீங்கள் அடிமையாக இருக்கும் வரை நீங்கள் கர்மயோகி ஆக முடியாது. உண்மையான வீரன் என்பவன் போர்க்களத்தில் எதிரியை வெல்பவன் மட்டுமல்ல, தன் சொந்த மனதின் ஆவேசத்தை அடக்குபவனும் தான். உங்கள் தேரோட்டியாகிய புத்தியை வெளிப்படைய செய்யுங்கள். குதிரைகளின் கடிவாளத்தை உறுதியாக பிடியுங்கள். ஆரம்பத்தில் கடினமாக இருக்கலாம், குதிரைகள் திமிரலாம். ஆனால் தொடர்ச்சியான பயிற்சியின் மூலம் அந்த முரட்டு குதிரைகளை நீங்கள் வசப்படுத்த முடியும். உங்கள் மனம் உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிட்டால் நீங்கள் தொடும் ஒவ்வொரு செயலும் வெற்றியாகவே முடியும். சுய கட்டுப்பாடே சுதந்திரத்திற்கான முதல் படி. உங்களை நீங்களே ஆள கற்றுக்கொள்ளுங்கள். பிறகு இந்த உலகமே உங்களை பின்பற்றும். இன்று நாம் ஒரு விசித்திரமான முரண்பாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மிடம் நேரத்தை சேமிக்க பல எந்திரங்கள் உள்ளன, ஆனால் நம்மிடம் நேரம் மட்டும்தான் இல்லை. ஓய்வே இல்லை, ரொம்ப பிஸியாக இருக்கிறோம். நாம் ஓய்வு என்று எதை நினைக்கிறோம்? வேலையை நிறுத்திவிட்டு மொபைலில் ரீல்ஸ் பார்ப்பதா
அல்லது விடுமுறைக்கு எங்காவது சுற்றுலா செல்வதா? கர்மயோகத்தின் பார்வையில் இவை உண்மையில் ஓய்வு அல்ல. சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், ஒரு மிக சிறந்த கர்மயோகிக்கு ஒரு இலக்கணத்தை சொல்கிறார். யார் ஒருவன் பயங்கரமான தனிமையில் இருக்கும்போதும் மிக தீவிரமான செயல்பாட்டை காண்கிறானோ, அதேபோல மிகவும் பரபரப்பான கூட்ட நெரிசலுக்கு நடுவே இருக்கும்போதும் எவன் ஒருவன் ஆழ்ந்த அமைதியை காண்கிறானோ அவனே உண்மையான யோகி. இதை ஒரு நவீன உதாரணத்தோடு சிந்திப்போம். ஒரு சூறாவளியை பார்த்திருக்கிறீர்களா? அதன் வெளிப்பகுதி மிக வேகமாக சுழன்று எதையும் சிதைக்கும் வலிமையோடு இருக்கும். ஆனால் அந்த சூறாவளியின் மையப்புள்ளி முற்றிலும் அசையாமல் அமைதியாக இருக்கும். அதேபோல்தான் ஒரு கர்மயோகியின் வாழ்க்கையும் இருக்க வேண்டும். உழைப்பு என்பது உங்கள் கைகளுக்கும் மூளைகளுக்கும் மட்டுமே உரியது. ஆனால் உங்கள் ஆன்மா எப்போதும் அமைதியாக இருக்க வேண்டும். அந்த சூறாவளியை பார்த்தோமே, சூறாவளியின் மைய பகுதிதான் உங்கள் ஆன்மா. அது அமைதியாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு நெரிசலான சந்தையில் நடந்து சென்றாலும் உங்கள் உள்மனம் ஒரு தனிமையான குகையில் இருப்பது போன்ற அமைதியில் நிலைத்திருக்க வேண்டும். இதற்கு பெயர்தான் செயலில் ஓய்வு. உங்கள் கைகளும் மனமும் தொடர்ந்து வேலை செய்யட்டும். ஆனால் நீங்கள், உங்கள் ஆன்மா ஆழமான ஓய்வில் இருக்கட்டும். அறிவியல் ரீதியாக நமது நரம்பு மண்டலம் எப்போதும் செயல்பாட்டு நிலை மற்றும் ஓய்வு நிலை ஆகிய இரண்டுக்கும் இடையே ஊசலாடி கொண்டிருக்கிறது. இன்றைய சூழலில் நாம் எப்போதும் செயல்பாட்டு நிலையிலேயே இருக்கிறோம். தூங்கும்போது கூட மனம் அமைதியடைவதில்லை. கர்மயோகம் என்பது இந்த பேராற்றலை சரியாக கையாளும் ஒரு கலை. ஓய்வு என்பது வேலையை விடுவதல்ல, வேலையை செய்யும் முறையை மாற்றுவதுதான் கர்மயோகம் நமக்கு கற்றுத்தரும் பாடம். நீங்கள் ஒரு வேலையை நான் செய்கிறேன், எனக்கு இது வேண்டும் என்ற பற்றுடன் செய்யும்போது அது உங்களை சோர்வடைய செய்கிறது. நான் ஒரு கருவி மட்டுமே, இது உலக நன்மைக்காக நடக்கிறது, இந்த செயலில் நான் வெறும் கருவியாக மட்டுமே இருக்கிறேன் என்று பற்றற்று செய்யும்போது வேலை உங்களை ஒருபோதும் களைப்படைய செய்யாது. உனக்கு அமைதி கிடைக்கவில்லை என்றால் நீ இமயமலைக்கு ஓடத் தேவையில்லை. உன் மனதை கட்டுப்படுத்த கற்றுக்கொள். நகரத்தின் நெரிசலான இடங்களில் நீ இருந்தாலும் உன்னால் ஒரு குகையின் அமைதியை அனுபவிக்க முடியும். உண்மையான ஓய்வு என்பது வெளியிலிருந்து வருவதில்லை, அது உங்களுக்குள்ளேயே உருவாக வேண்டியது. நீங்கள் எவ்வளவு தீவிரமாக உழைக்கிறீர்களோ அவ்வளவு நீங்கள் அமைதியாகவும் இருக்க வேண்டும். அந்த அமைதிதான் உங்களின் அடுத்த செயல்பாட்டிற்கான எரிபொருள். அமைதியில் ஆற்றலை காணுங்கள், ஆற்றலில் அமைதியை காணுங்கள். இந்த சமநிலையை நீங்கள் பெற்றுவிட்டால் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு கர்மமும் ஒரு தியானமாக மாறும். சத்தமில்லாத ஒரு மாபெரும் சக்தியாக நீங்கள் உருவெடுப்பீர்கள். கடமை என்ற சொல்லை கேட்டாலே நம் பலருக்கு ஒருவிதமான இறுக்கம் ஏற்படுகிறது. ஒரு மாணவனாக, ஒரு ஊழியனாக, ஒரு மகனாக அல்லது மகளாக அல்லது குடும்பத்தின் தலைவியாக நமக்கு சில கடமைகள் விதிக்கப்பட்டுள்ளன. ஆனால் எது உண்மையான கடமை? மற்றவர்களின் கடமையை கொண்டு உங்களை எடை போடாதீர்கள். நீங்கள் எந்த சூழலில் இருக்கிறீர்களோ அந்த சூழலுக்கு எது தேவையோ அதை முழு அர்ப்பணிப்போடு செய்யுங்கள். எந்த கடமையையும் விட்டு விலகாதீர்கள். விஞ்ஞான ரீதியாக சொன்னால் கடமை என்பது ஒரு சமூக ஒப்பந்தம். சமூகம் சீராக இயங்குவதற்கு ஒவ்வொரு உறுப்பும் தன் வேலையை செய்ய வேண்டும். ஒரு எந்திரத்தில் இருக்கும் சிறிய நட்டு கழன்று விழுந்தால் அந்த பெரிய எந்திரமே நின்றுவிடும். அதுபோல்தான் நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்களோ அதற்கான கடமையை செய்யுங்கள். நீங்கள் ஒரு இல்லறத்தானாக இருக்கலாம் அல்லது இல்லற தலைவியாக இருக்கலாம். உங்கள் கடமையை சிறப்பாக செய்யுங்கள். நான் செய்யும் வேலை சிறியது, இது என் தகுதிக்கு குறைவானது என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள்.
வேலையின் தரம் உங்களை உயர்த்துவதில்லை. நீங்கள் அந்த வேலையை செய்யும் விதம்தான் உங்களை உயர்த்துகிறது. உங்கள் கடமையை ஒரு சுமையாக பார்க்காதீர்கள். இது எனக்கு விதிக்கப்பட்ட தண்டனை என்று நினைக்காதீர்கள். இது என்னை செதுக்க கொடுக்கப்பட்ட வாய்ப்பு என்று கருதுங்கள். சூழ்நிலைக்கு ஏற்ப உங்கள் கடமைகளை மாற்றிக்கொள்ளும் நெகிழ்வுத்தன்மை உங்களுக்கு இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் பொருந்தக்கூடிய ஒரே கடமை அது உன்னை நீயே உயர்த்துவதும் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் இருப்பதும் தான். மற்றபடி புறக்கடமைகள் கழற்றி போடப்பட வேண்டிய உடைகள் போன்றவை. நீங்கள் இப்போது எந்த நிலையில் இருக்கிறீர்களோ அந்த நிலையில் உங்கள் கடமைகளை சிறப்பாக செய்யுங்கள். ஒரு அரசன் தன் கடமையை சிறப்பாக செய்தால் அவன் பெரியவன். ஒரு ஏழை தன் கடமையை சரியாக செய்தால் அவனும் பெரியவன். கடமையை நேசியுங்கள். அது உங்களை விடுதலையை நோக்கி அழைத்து செல்லும். கடமைகளை செய்யாமல் அவற்றை விட்டு ஓடினால் அமைதி கிடைத்துவிடும் என்று யாராவது நினைத்தால் அது தவறு. கடமையை செய்து கொண்டே இருங்கள். ஒரு நாள் கடமையை கடந்த நிலையை அடையலாம். இன்றைய உலகில் நமக்கு இருக்கும் மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா? நாம் எல்லோரும் நம்முடைய பார்வையில் மட்டுமே உலகத்தை பார்க்கிறோம். நான் செய்வதுதான் சரி, என் கொள்கைதான் உயர்ந்தது, அவன் ஏன் இப்படி செய்கிறான், நான் சொல்வதை ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான் என்ற கேள்விகளோடு மற்றவர்களை மிக எளிதாக தீர்ப்பிடுகிறோம். சமூக ஊடகங்களில் ஒருவருடைய கருத்துக்கு கீழே விழும் காரசாரமான விவாதங்களே இதற்கு சாட்சி. ஆனால் கர்மயோகத்தின் மிக முக்கியமான ஒரு பண்பு மற்றவர் நிலையிலிருந்து உலகை பார்ப்பது. ஒவ்வொரு மனிதனும் அவனது சொந்த பின்னணி, அவனது வளர்ச்சி மற்றும் அவனது சூழ்நிலைக்கு ஏற்பவே உலகை பார்க்கிறான். எனவே உனது கடமையை வைத்து மற்றவர்களை எடை போடாதே. இதை ஒரு நவீன உதாரணத்தோடு விளக்குகிறேன். ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் ஒரு மேனேஜர் லாபத்தை பற்றி சிந்திக்கிறார். ஒரு புரோகிராமர் குறியீட்டின் தரம் பற்றி சிந்திக்கிறார். ஒரு வாடிக்கையாளர் அதன் பயன்பாடு பற்றி சிந்திக்கிறார். இவர்கள் மூவருமே அவரவர் நிலையில் சரியாகத்தான் இருக்கிறார்கள். ஒருவருடைய பார்வையை மட்டும் வைத்து மற்றவர் தவறு என்று சொல்ல முடியாது. நீ ஒரு மலையின் உச்சியில் நின்று கொண்டு பள்ளத்தில் இருப்பவர்களை பார்த்து ஏன் இவ்வளவு குள்ளமாக இருக்கிறாய் என்று கேட்பது எவ்வளவு அறியாமையோ, அதுபோல்தான் உன் தர்மத்தை வைத்து மற்றவர்கள் தர்மத்தை எடை போடுவது. அறிவியல் ரீதியாக இதை காக்னிட்டிவ் எம்பதி என்று அழைக்கிறோம். நமது மூளையில் இருக்கும் மிரர் நியூரான்கள் மற்றவர்களின் உணர்வுகளையும் நிலைகளையும் நாம் புரிந்து கொள்ள உதவுகின்றன. ஒரு கர்மயோகி இந்த திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். ஒருவன் ஒரு செயலை செய்கிறான் என்றால் அவனது வளர்ப்பு, அவனது கல்வி, அவன் சந்தித்த போராட்டங்கள் ஆகியவை அவனை அப்படி செய்ய தூண்டுகின்றன. இதை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது உங்கள் மனதில் கோபத்திற்கு பதில் கருணை பிறக்கும். வாழ்க்கையில் பல முரண்பாடுகள் வருகின்றன. ஒரு தந்தை தன் மகனை கண்டிப்பது அவரது கடமை. அதே மகன் தன் சுதந்திரத்திற்காக போராடுவது அவனது வளர்ச்சி. இதில் யார் சரி? கர்மயோகம் சொல்கிறது இருவருமே அவரவர் கடமைகளை செய்கிறார்கள். மற்றவர் பார்வையில் இருந்து உலகத்தை பார்க்க கற்றுக்கொண்டால் அங்கே சண்டைக்கு பதில் ஒரு உடன்பாடு ஏற்படும். இன்றைய டைவர்சிட்டி நிறைந்த வேலை சூழலில் சகிப்புத்தன்மை என்பது வெறும் ஒரு வார்த்தை அல்ல, அது ஒரு மாபெரும் சக்தி. எனக்கு இது பிடிக்கவில்லை, ஆனால் அவன் நிலையில் இருந்தால் சரி என்று உங்களால் சொல்ல முடிந்தால் நீங்கள் ஒரு தலை சிறந்த கர்மயோகி. உலகில் உள்ள அனைவருமே அவரவர் வழியில் மேலானவர்களே. மற்றவர்களை திருத்த முயல்வதை விட மற்றவர்களை புரிந்து கொள்ள முயலுங்கள். நீங்கள் பிறருடைய செருப்பை, அதாவது காலணியை பயன்படுத்தி நடந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், உங்களால் சரியாக நடக்கவே முடியாது.
ஆனால் அதே காலணி அவனுக்கு சிறப்பாக பொருந்தும். ஒருவருக்கு சிறந்ததாக இருப்பது மற்றொருவருக்கு சிறந்ததாக இருக்காது. உங்கள் பார்வையை அகலப்படுத்துங்கள். மற்றவர் மீது வெறுப்பை கொட்டுவதை நிறுத்திவிட்டு அவன் ஏன் அப்படி செய்கிறான் என்ற காரணத்தை தேடுங்கள். இந்த மனப்பகுப்பாய்வு உங்கள் அகந்தையை அழித்து உங்களை ஒரு உலகளாவிய மனிதனாக மாற்றும். எவன் ஒருவன் எல்லோரையும் தன் ஆன்மாவாக பார்க்கிறானோ அவனே உண்மையான ஞானி.